வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் சிந்துராஜனை சம்ஹாரம் செய்த விநாயகரை பற்றி அறிந்தோம். இந்த அத்தியாயத்தில் கஜமகாசூரனை வீழ்த்திய கணேசரை பற்றி அறிவோம். ஒருமுறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போரில் அசுரர்களின் படை பலமிழந்து காணப்பட்டது. இதனை கண்ட அசுரகுரு சங்கராச்சாரியார் மிகவும் கவலையடைந்தார். இதே நிலை நீடித்தால் அசுரர்களும் அழிந்துவிடும், இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று தீவிர சிந்தனை கொண்டார். பிறகு ஒரு முடிவுக்கு வந்து அசுரர்களை அழைத்து, அசுரர்களே, வசிஷ்டர் மரபில் வந்த மாகாதர் என்ற ஒரு முனிவர் காட்டில் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவருடன் உங்கள் குலத்தில் பிறந்த கன்னி பெண்ணை ஒன்றாக இருக்குமாறு செய்தால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை தேவேந்திரனை வெல்லக்கூடிய அசுரனாக இருப்பான் என்று ஆலோசனை கூறினார். அவரின் ஆலோசனையை வேத வாக்காக கொண்ட அசுரர்கள் விபுதை என்ற மிக அழகான இளம்பெண்ணை மாகத முனிவரிடம் அனுப்பிவிட்டனர். அவள் சென்ற நேரம் முனிவர் கண்களை மூடி மிக கடுமையான தவத்தில் இருந்தார். அவருடைய நிஷ்டையை கலைக்க விரும்பாத அந்த பெண் அவருக்கு அருகில் இருந்து பணிவிடைகளை செய்து வந்தாள். சில நேரங்களில் அவளும் நிஷ்டையில் ஈடுபட்டாள். சிறிது காலத்திற்கு பிறகு மாகத முனிவர் நிஷ்டையில் இருந்து கண் விழித்தார். அப்பொழுது அவரது எதிரில் 2 யானைகள் காதல் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தன. இதனை கண்ட முனிவருக்கு ஐம்புலன்களும் தூண்டப்பட்டன. எனவே ஒரு பெண்ணுடன் இணைய வேண்டும் என்று ஆசை கொண்டார். அருகில் இருந்த அந்த பெண்ணை பார்த்ததும் அவரது உள்ளத்தில் காம தீயானது கொழுந்து விட்டு எரிந்தது. உடனே அப்பெண்ணை பார்த்து, பெண்ணே, நீ யார் என்று விசாரித்தார். என்னுடைய பெயர் விபுதை. எனக்கு ஏற்ற மணாளனை தேடி தவம் செய்து கொண்டிருந்தேன். நீங்கள் தான் எனக்கு ஏற்ற மணாளன் என்பதனை அறிந்து இந்த இடத்திலேயே தங்கிவிட்டேன். நீங்கள் என்னை மணந்து இல்லற இன்பங்களை அளிக்க வேண்டும் என்றார். இதனை கேட்ட முனிவரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பழம் நழுவி பால் விழுந்தது போல் உணர்ந்தார். உடனே அவளை பார்த்து, பெண்ணே, நீ பெண் யானையாக உருவெடுத்துக்கொள் என்றார். உடனே அவளும் பெண் யானையாக மாற முனிவரும் ஆண் யானையாக உருவம் எடுத்து அவளுடன் பலமுறை ஆசை தீர கூடிகளித்தார். இதன் பயனாக தலையில் 2 கொம்புகளுடன் வலிமை மிகுந்த நீண்ட தும்பிக்கையோடு உலகத்தையே அச்சுறுத்தும் விதமாக சப்தம் எழுப்பியபடியே கஜமகாசூரன் தோன்றினான். அக்குழந்தையை கண்ட முனிவர், எத்தனையோ வருடங்கள் தவம் செய்த எனக்கு இப்படி ஓர் அசுர குழந்தை பிறந்ததைக் கண்டு மிகவும் வருந்தினார். காமத்தினால் அறிவிழந்து குலம் கோத்திரம் அறியாமல் இணைந்து விட்டேன். இப்பொழுது சொல், நீ யார் என்று அந்த பெண்ணிடம் மீண்டும் கேட்டார். இதனால் முனிவரிடம் அவள் உண்மையை கூறினாள். மேலும் என்னையும் உங்களது புத்திரனையும் மன்னித்து ஆசி கூறி அனுப்புங்கள் என வேண்டினாள். அதற்கு முனிவர் என்ன பதில் கூறினார் என்பதனை அடுத்த அத்தியாயத்தில் அறிவோம்.